வெல்கம் பேக் டு அவர் சேனல். மணி இந்த பேங்கோட ப்ரெடிக்ஷன் நமக்கு வரும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொன்னீங்கன்னா எந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும். மேபி இந்த டேக் டீம் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு. கண்டிப்பாக மணி இந்த பேங்கோட ஜெயிச்சா கேஷின் பண்ண பார்ப்பாங்க. இப்போ இந்த டேக் டீம் மேட்ச்சில் ஜெயிக்க அதிக வாய்ப்பு யாருக்குன்னு கேட்டேன். கோடி ரோட் சஞ்சய் தான் ஜெயிக்கிற மாதிரி பெரிய ரூமர்ஸ் போகுது. என்னன்னு தெரில பார்ப்போம். என்ன காரணம் கேட்டதுக்கு மேபி ஜான்சினாவுக்கும் லோவன் பாலுக்கும் கான்ட்ரவர்சி ஆகி அவங்க அந்த மேட்சை விட்டு விடுற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒன்று மேட்சை சீக்கிரமாகவே பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பார்க்கலான்னா தான் நடக்குது. மணி இந்த பேங்க்ல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன ரூமர்ஸ் போகுதுன்னா சோலோஸுக்கு தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மேபி சோலோஸுக்கு அதை தச்சிங்களா பட்டுவால தோக்குற மாதிரி வம்பான். முதல் செத்ராலான்ஸாக இருந்துச்சு. இப்போ ஏன் சோலோஸுக்கு வாழ்ந்துடுறேன்னா இவருக்கு சிஎம் பங்கு வந்து கெடுத்து வருவார் கண்டிப்பாக அந்த மேட்ச். இப்போ நடந்து முடிஞ்ச வந்து நான் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலே தெரியும் சிஎம் பங்கு குவாலிஃபிகேஷன் ஆகக்கூடாதுன்னு செத்ராலன்ஸ் ஒரு டீம் அனுப்பி அதை ஒன்றும் பண்ணிட்டார். அதனால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி இப்படியா கூட இருக்கலாம். என்னான்னு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து செத்ராலன்ஸ் பண்ணி இந்த பேங்க் வின் பண்ணும்போது வந்து இடைஞ்சல் பண்ணலாம். அதே மாதிரி பென்டாஜிக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் சோலோசிகோவா, செகண்ட் செத்ராலன்ஸ், தேர்டு பென்டாஜிக்க ஜியோ. எல்லைனை தான் ஜிக்கா ஒருத்தாவே இருக்காது. அதனால எல்லைனிட்ட ஜிக்க வைக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. மணி இந்த பேங்க்ல எனக்கு யார் ஜிக்கணும் ஆச்சுன்னா செத்ராலன்ஸ் தான். ஏன்னா உன் டீம் ரொம்ப பெரிய பவராக காமிச்சிடாங்க. மணி இந்த பேங்க் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அவன் டீமுக்கு. இப்போ உமன்ஸ் மணி இந்த பேங்க்ல யார் ஜெயிக்க ஃபேவராக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோக்ஸன் பல்லர்ஸ் தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி தான் ஜெயிப்பான். மற்ற மேட்ச்லாம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.